எங்களை அழைத்து வந்தார். என்னோடு சேர்ந்து இன்னும் 2 சகோதரர்களும் உண்டு. குறிப்பாக இந்திய அருட்பணி இயக்கத்தின் ஊழியங்கள், ஆண்டவர் இந்த ஊழியத்தில் உள்ள கரிசனையை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு பாரத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஆண்டவர் எங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஒருவேளை அநேக மிஷனரி ஸ்தாபனங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்திய அருட்பணி இயக்கத்தை குறித்து ஒருவேளை எத்தனை பேர் அறிந்திருக்கிறேன் எனக்கு தெரியாது. அதனால நான் தெரிந்து கொள்வதற்காக கொஞ்சம் கேட்கிறேன். தயவு செய்து IEM, இந்தியன் எவாஞ்சலிக்கல் மிஷன் அல்லது இந்திய அருட்பணி இயக்கத்தை பற்றி அறிந்தவர்கள் சற்று உங்களது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஓகே, பலர் இருக்கிறீர்கள். ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 80% இந்திய அருட்பணி இயக்கம் என்ன தெரியல. So I want to say about IEM. ஆகையினால இந்திய அருட்பணி இயக்கத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்திய அருட்பணி இயக்கம் 1965 ஆண்டு ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் மூலமாக இந்தியாவில் சுவிசேஷத்தை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆண்டவரை அறிந்த மக்கள் இந்த அருட்பணியில ஈடுபாடு கொண்டு நம்முடைய தேசத்தை ஆண்டவருக்காக சுதந்திரிக்கவும் இந்த மிஷனரி ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 47 ஆண்டுகளாக இந்த மிஷனரி ஸ்தாபனத்தை ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஒரே ஒரு மிஷனரியை கொண்டு ஆரம்பித்த இந்த இயக்கத்தில் இன்றைக்கு ஆண்டவர் 640 முழு நேர ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். இந்தியாவில் 24 மாநிலங்களில் பல மொழி பேசுகிற ஆதிவாசி மக்கள், மலைஜாதி மக்கள் கூட்டங்களில் சுவிசேஷத்தை அறிவித்து திருச்சபையை கட்டி வருவதற்காக இந்த இயக்கத்தை ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இந்த இயக்கத்தில் வருஷந்தோறும் 25 முதல் 30 புதிய மிஷனரிகளை ஆண்டவர் தந்து வருகிறார். ஒவ்வொரு வருடமும் புதிய புதிய பணிக்களங்களை தருகிறார். அநேக ஆத்துமாக்களை தருகிறார். அநேக ஆலயங்களை கட்டி எழுப்ப ஆண்டவர் உதவி செய்கின்றார். இந்த இயக்கத்தில் அடியேனும் கடந்த 32 வருஷமாக, ஒருவேளை 32வது வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முழு நேர ஊழியனாக ஊழியம் செய்து நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிராவில் பீல் குக்னா ஆதிவாசி மக்கள் மத்தியில் நாசிக் மாவட்டத்தில், தென் குஜராத்தில் அதே பீல் குக்னா ஆதிவாசி மக்கள் மத்தியிலே ஆண்டவரை அறியாத அந்த மக்களுக்கு அவர்களுடைய மொழியை கற்று சுவிசேஷத்தை அறிவிக்கவும், அநேக ஆலயங்களை கட்டி எழுப்ப, அநேக ஆராதனை குழுக்களை எழுப்பத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். தென் குஜராத்திலே அந்த பீல் குக்னா ஆதிவாசி மக்கள் மத்தியிலே 25 திருச்சபைகளை உருவாக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். அதே போல நாசிக் பணித்தளத்தில் இன்றைக்கும் 17 இடங்களிலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற குழுக்கள் உண்டு. 5 ஆலயங்களை கட்டி இருக்கிறோம். 2 ஆலயங்களை தற்போது கட்டி கொண்டிருக்கிறோம். இது மகாராஷ்டிராவிலும் குஜராத்திலும். நான் சொன்னது போல இந்தியாவில் 24 மாநிலங்களிலே குறிப்பாக எங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையோ, எங்கே திருச்சபை இல்லையோ, எங்கே கிறிஸ்தவர்கள் இல்லையோ அவர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவர்கள் மத்தியிலே திருச்சபையை ஏற்படுத்த வேண்டும். இந்திய அருட்பணி இயக்கத்தின் பிரதான நோக்கம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நற்செய்தி, ஒவ்வொரு மக்கள் கூட்டத்தின் நடுவிலும் ஒரு சபை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நற்செய்தி, ஒவ்வொரு மக்கள் கூட்டத்தின் நடுவிலும் ஒரு சபை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இதற்காக சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பணி மட்டுமல்ல, அதனோடு தொடர்ந்து அநேக தொடர் பணிகளை செய்து வருகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 16 ஆதிவாசி மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறோம். ஏயா வேதாகமத்தை மொழிபெயர்க்கணும்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். நாம் இருக்கிற இந்த ஷார்ஜா பகுதியில் பொதுவான மொழியில ஒருவேளை ஹிந்தி பேசுறாங்க அநேகர் நான் பார்த்திருக்கிறேன். இல்ல ஒருவேளை இங்க பொதுவான மற்ற தேசத்துக்குரிய மொழி உண்டு. நாம இங்க எந்த மொழியில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? ஏன், எதனால? தாய்மொழி என்பது மட்டுமல்ல, இந்த நம்முடைய அந்த தாய்மொழியிலே, நம்முடைய இருதயத்திற்கு நெருக்கமான மொழியிலே நாம் ஆராதிக்கும் போது ஆண்டவரை விடுதலையோடு சுதந்திரமாக ஆராதிக்கிறதும் மட்டுமல்ல, இந்த தாய்மொழியிலே இந்த வேதாகமம் இருப்பதினாலே நாம் இதை அதிகமாக அறிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் அது ஜீவனுள்ள வசனம். கர்த்தருடைய வசனம் அது நம்முடைய கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற வசனம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிற வசனம்.
இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிற வசனம். இந்த வசனம் நம்மை பல நிலைகளிலே வழிநடத்துகிற வசனம். ஆகையினால இந்த வசனம் நமக்கு முக்கியமான தேவை. ஆகையினால ஆதிவாசி மக்கள் மத்தியிலே ஒருவேளை சுவிசேஷத்தை அறிவித்து திருச்சபையை கட்டினாலும் அவருடைய கரங்களிலே அவருடைய தாய்மொழியிலே வேதாகமம் வேண்டும். அந்த தாய்மொழி வேதாகமத்தை அவர்கள் வாசிக்கும் போது அதை அதிகமாக அவர்கள் புரிந்து கொள்வதோடு அந்த வசனம் அவர்களை வழிநடத்துகிறது. குறிப்பாக தமிழர்களாகிய நாம் வேதாகம மொழிபெயர்ப்பு பணிக்கு அதிகமாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இந்தியாவிலேயே முதலாக முழு வேதாகமம் மொழி வெளிவந்த மொழி என்ன மொழி? தமிழ் மொழி. தமிழர்களாகிய நாம் வேதாகம மொழிபெயர்ப்பு பணிக்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவரை 6 மொழிகளிலே நாங்கள் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து அந்தந்த பகுதிகளில் அந்த விசுவாசிகள் பயன்படுத்துவதற்காக அர்ப்பணித்திருக்கிறோம். ஒருவேளை இந்த மொழிகள் ஒருவேளை மகாராஷ்டிராவில் ஐயா மகாராஷ்டிராவில் தான் மராட்டி இருக்குது, எதுக்கியா இன்னொரு மொழிபெயர்ப்பு தேவையானு கேட்கலாம். ஒருவேளை நாங்கள் மொழிபெயர்க்கிற இந்த மொழிபெயர்ப்பு கடினமான ஒன்று. எப்படி தெரியுமா? மராட்டி மொழி இருக்கிறது, மராட்டிக்கு எழுத்து இருக்கிறது. ஆனால் அமராவதி பகுதியிலே கொர்க்கு மக்கள் மத்தியிலே நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். கொர்க்கு கவுலி மக்கள் மத்தியிலே இந்த மக்கள் பேசுகின்ற மொழி கொர்க்கு மொழி. அந்த மொழிக்கு எழுத்து கிடையாது. எழுத்து இல்லாத அந்த மொழிக்கு அந்த மாநிலத்தினுடைய அந்த எழுத்து வடிவத்தை கொடுத்து அந்த மொழியிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். 16 மொழிகளிலே இந்தியாவில் மட்டுமல்ல அநேக இடங்களிலே மருத்துவ உதவி அல்லது மருத்துவ பணி செய்து வருகிறோம். ஏனையா மருத்துவ பணி? நான் பணித்தளத்தில் அநேக ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிறேன். தென் குஜராத்தில் அந்த பீல் குக்கன ஆதிவாசி மக்கள் மத்தியில் நாங்கள் மருத்துவ பணியோடு தொடர்ந்து சுவிசேஷ அறிவிப்பு பணியை செய்தோம். மருத்துவ பணி இருக்கும்போது நடப்பது என்ன? எந்த கிராமத்தில் ஒருவேளை சுவிசேஷ அறிவிப்பதற்கு தடை இருக்கிறதோ அப்படிப்பட்ட கிராமங்களில் இருக்கின்ற சில சுகவீனமானவர்கள் மருத்துவ உதவி பெறுவதற்காக நம்மை தேடி வருகிறார்கள். அப்படி வரும்போது அவர்களுக்கு மருத்துவ உதவி கொடுப்பதோடு மட்டுமல்ல, அந்த கிராமத்தில் நாம் செல்வதற்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மருத்துவ பணி இந்தியாவிலே அநேக இடங்களிலே திறந்த வாசலை தருகிறது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. மட்டுமல்ல, இப்படி விசுவாசிகள் பெருகி வருகிற வேளையில் ஆதிவாசி மக்கள் அதிகமாக படிப்பு அறிவு இல்லாத, படிப்பதற்கு வசதியற்ற இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த ஆதிவாசி பிள்ளைகளுக்கு என்று அநேக இடங்களில் ஆதிவாசி மாணவர் விடுதிகளை நடத்தி வருகிறோம். 18 இடங்களில் மாணவர் விடுதிகள், கிட்டத்தட்ட 500 பிள்ளைகள், ஆதிவாசி பிள்ளைகள் இன்றைக்கு பல இடங்களிலே கல்வி கற்று வருகிறார்கள். நான் தைரியமாக சொல்ல முடியும், தென் குஜராத்தில் 1988 வருஷம் நான் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு ஆதிவாசி மாணவர் விடுதியை நாங்கள் ஆரம்பித்தோம். அன்றைக்கு நான் இருந்தபோது வந்து சேர்ந்த சில மாணவர்கள் இன்றைக்கு பல இடங்களிலே அவர்கள் பலவிதமான வேலைகளில் இருக்கிறார்கள். ஏன்? ஒரு சிலர் முழு நேர ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை திருச்சபை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திருச்சபையிலே கல்வி அறிவு உள்ள மக்கள் இருக்க வேண்டும். பொதுவாக ஆதிவாசி மக்கள் மத்தியிலே எழுத்தறிவிப்பின் நிலை மிக மிக மோசமான ஒன்று. வயது முதிர்ந்தவர்களுக்கும் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதியோர் கல்வியை பல பணிக்களங்களில் நடத்தி வருகிறோம். வேதாகமத்தை மொழிபெயர்த்து அங்கே அவர்கள் மத்தியிலே முதியோர் கல்வியை நடத்தி வேதாகமத்தை படிப்பதற்கு வாசிப்பதற்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். இன்னும் பல நிலைகளில் சமுதாயத்தில் மிகவும் கீழ்த்தரமான இருக்கிற மக்களை முன்னேற்றுவதற்காக பலவிதமான முன்னேற்ற பணிகளை செய்து வருகிறோம். இப்படியாக இந்திய அருட்பணி இயக்கம் இந்தியாவில் அநேக மக்கள் கூட்டங்களை 79 வகையான மக்கள் கூட்டங்களை நாங்கள் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறோம். உருவாக்கப்படுகிற திருச்சபைகள் தொடர்ந்து நாங்கள் ஐஎம் இந்திய அருட்பணி இயக்கத்தின் மிஷனரிகள் தொடர்ந்து அங்கே இருப்பார்கள் என்பதல்ல, அந்த திருச்சபைக்கு தேவையான அத்தனை பயிற்சியையும் கொடுத்து அந்த திருச்சபையை அவர்களே அந்த சொந்த மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு கொடுக்கக்கூடிய நிலைகள் வரும்போது அந்த திருச்சபையை அருகாமையில் உள்ள வேதத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற திருச்சபைகளில் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். மிஷனரிகள் அருட்பணியாளர்கள் அங்கிருந்து
வேறு பணிக்களங்களுக்கு கடன் சொல்கிறார்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. ஒருவேளை எந்த இடங்களிலே அப்படிப்பட்ட திருச்சபைகள் இல்லையோ அந்த இடங்களிலே